வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. அதாவது இங்க யாராவது டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு என்கேஜ்மென்ட், ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டீங்க. நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணல. அப்டின்னா நீங்க மறுநாள் கிளாஸுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது அந்த ஒரு பீரியட வந்து ஓச்சு எடுக்கணும் அப்படின்னா, நீங்களே படிங்க, அமைதியா படிங்க அப்படின்னு சொல்லிருவீங்க. இல்லன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக்க எடுத்து வச்சு, இல்ல ஜெனரல் நாலேட்ஜ் கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது, இல்ல பாட்டுக்கு பாட்டு விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க. அந்த கிளாஸ இன்டராக்டிவா வச்சிருக்கணும். ஆனா அமைதியாவும் வச்சிருக்கணும். ஆனா அன்னைக்கு கிளாஸ் எடுத்தோமா, எடுக்கலையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த கிளாஸ் போயிடணும். இல்ல இப்படி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. இன்னைக்கு படிக்காம போயிட்டீங்க. மேம் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் கொஸ்டின் கேட்பேன். நேத்து நடத்தின சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அத்தன நாளும் தூங்கி வழிஞ்சிட்டு இருந்த மாணவரா இருந்தா கூட, அன்னைக்கு மேம் கிளாஸ் எடுக்கும்போது எந்திரிச்சு எந்திரிச்சு டவுட் கேட்டு, அந்த கிளாஸ் பீரியட எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, மேம் வந்து கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வைக்காம நகர்த்த முடியுமோ, அத நீங்க பத்திரமா பார்த்துக்குவீங்களா? அதத்தான் இந்த தாவேக்காக்காரங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சட்டமன்றத்துக்குள்ள போய் பேச வேண்டிய பேச்செல்லாம் பேசாம, விவாதிக்க வேண்டிய விவாதங்கள விவாதிக்காம, அங்க போயிட்டு டெய்லி ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான பழைய டாபிக் எடுத்து வச்சு பேசி, அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை, சண்டை வந்துருச்சுன்னா, அன்னைக்கு டேவ முடிச்சுட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு சட்டமன்றம் முடிஞ்சது. இப்படியே இந்த வாரம், இந்த மாசம் ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அடுத்த மாசம் தானே இந்த ப்ரூஃபு அது இதுன்னு குடுப்பேன் அப்படிலாம் வந்து நம்ம உதார் விட்டோம் அப்படின்னா, மெதுவா குடுத்துக்கலாம். இன்னைக்குள்ள வந்து ரீல்ஸுக்கு கன்டென்ட்ட தேத்திட்டோம். நம்ம பசங்க இத வச்சு ஃபயர் விட்டு, "ஏய் பாத்தியா? நிர்மல்குமார் எப்படி பேசினாரு? ஆதவ் எப்படி பேசினாரு?" அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருப்பானுங்க. அத வச்சுட்டு அங்கேயும் Twitterலயும், Facebookலயும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதனால பேச வேண்டியது, இந்த 6 சிலிண்டர் குடுக்குறேன்னு சொல்லிட்டு 3 குடுத்துருக்கீங்களே, ரூ. 2000 எப்போ குடுப்பீங்க? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அடிபட்டு போயிரும். அப்படின்றதுக்காக டெய்லி இன்னைக்கு யாரு கன்டென்ட்ன்னு வேற வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிருவார் போல விஜய் அவர்கள். விஜய்க்கு அவ்வளோ அறிவு கிடையாது இல்லையா? ஆதவ அர்ஜுனா வந்து அனுப்பிருவார் போல. இன்னைக்கு வந்து நிர்மல்குமாரும் நானும் பேசுறோம். நாளைக்கு சட்டமன்றத்துல வந்துட்டு இவங்க கீர்த்தனாவும் அப்புறம் அந்த ஜோசியக்கார அம்மாவும் பேசுவாங்க அப்படின்னு ரெண்டு பேரா பிரிச்சிருவாங்க போல. டெய்லி யாராவது 2 பேர் எழுந்து இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத ஆணியை அங்க போய் உட்காந்து பிடுங்குற வேண்டியதா இந்த நேசமணி குரூப்ஸோட வேலை. சரி அப்படி அதாவது இந்த முட்டு கொடுத்து மூளை தேஞ்சவங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒருத்தர் மூளை தேஞ்சதுக்கு அப்புறம் முட்டு கொடுக்குறாரு அப்படின்னா எப்படி முட்டு கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும்னா நேத்தைய சட்டமன்ற விவாதத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, முஸ்தபா அவர்களுடைய அந்த கண்ணீர் சிந்தி 1992 நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காலையில 6 மணிக்கு என் பொண்டாட்டி காஃபி கொடுக்கும்போது அப்படின்னு ஆரம்பிச்சாரு பார்க்கணும். சரி, 1992ஆம் ஆண்டு முஸ்தபா என்ன பிறந்திருந்தாரா? இல்ல 1992ஆம் ஆண்டு முஸ்தபா வந்து 16 வயசு 17 வயசு பையனாக இருந்தாரா? இப்பமே 7 வயசுன்னா அப்போ ஒரு 20 21 வயசு இருக்குமே. அப்ப இருந்து அந்த விஷயத்திற்கு, அதாவது தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை, முஸ்லிம் தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை திமுக பயன்படுத்தியது அப்படின்னு அழுகிறாரே, அத ஏன் இத்தனை வருஷ காலமாக செய்யல? இவர் ஒரு தனியா ஒரு இயக்கமே வச்சிருக்கிறாரு. அந்த இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தமிழ்நாடு முஸ்லிம் லீக் TNML அப்படின்னு ஒரு இயக்கத்துல இருக்கிறாரு, பயணிக்கிறாரு அப்படின்னா, அந்த இயக்கத்துக்கு மூலமாக இவங்க எவ்வளோ தூரத்துக்கு போராட்டங்கள்லாம் பண்ணாரு அப்படிங்கிற கேள்வி வரும்ல. இத்தனை வருஷம் நீங்க இத பத்தி பேசாம, இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து பேசுறதுக்கான நோக்கம் என்ன? சரி. இல்ல, இவர் வந்து எப்பயுமே நெறைய பேசியிருக்கிறாரு, நெறைய இடங்கள்ல போராட்டம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல தான் விஜய்க்கு அறிவு கிடையாது, மூளை இல்லாதவர் விஜய், முட்டாள் அப்படின்னு நெறைய இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறார். தன்னுடைய வலைதளத்திலயும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. நெறைய பேட்டிகள் YouTubeலயும் பார்க்க முடிஞ்சுச்சு. அதாவது துப்பாக்கி படம் வந்தப்போ, அந்த படத்த வந்து நெறைய இந்த முஸ்லிம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து அத முன்னெடுத்து ஒரு பிரச்சனையா கொண்டு போனாங்க. அதுல இருக்க நெறைய சீன்ஸ வந்து கட் பண்ணணும் அப்படின்லாம் கோரிக்கை வைத்தார்கள். அதுல முக்கியமான நபர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் இந்த முஸ்தபா. அத தொடர்ந்து பீஸ்ட் படம்னு நெனைக்கிறேன். அதுக்குமே வந்து இவர் நெறைய பேட்டிகள் குடுத்திருக்கிறாரு. விஜய் நடிக்க கூடாதுங்க, நீங்க படம் எடுக்க கூடாதுங்க. விஜய்க்கு வந்து 6 எழுதுறேன் நீங்க பேசிட்டு துப்பாக்கி அந்த பேப்பர்ல வச்சிருக்காரு. கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜய் மாதிரி மாஸ் ஹீரோக்களா இருக்கவங்க எதுக்கு காமிச்சு கொடுக்கறோம்? அதே போதும் அது முஸ்தபா அவர்களையும் எங்க அரசியல் கட்சிகளுக்கு தேவையான கவலையோ அதை கேட்க முடியாது. ஹீரோவுக்கு கொண்டாடி இருக்காங்க. ஹீரோ கலைஞர் வந்து ஒரு சமுதாயத்தை வந்து பாதிக்க ஏற்படுறேன் தொடர்ந்து. அப்போ விஜய் அவர்களுக்கு மூளை இல்ல, முட்டாள் அப்படின்னா, முட்டாளான விஜய் அவர்கள் முட்டாள்தனமாக ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவர் மட்டும் அறிவாளியாவா இருப்பாரு? அவரும் முட்டாளா தானே இருப்பாரு. அப்பேற்பட்ட முட்டாளான முஸ்தபா இன்னைக்கு விஜய் அவர்களை புகழ்ந்து பேசினது மட்டும் இல்லாமல் 1992 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்துட்டு வர்றார். சரி, அது என்ன? அது மாதிரி தீவிரவாதிகள், முஸ்லிம் தீவிரவாதிகள் அப்படின்னு
திமுக பயன்படுத்தியதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூடியூப் ரூட்டஸ் சேனலில் அவர் வந்து தோழர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு நீண்ட ஒரு பதிவை வந்து பதிவேற்றம் செய்திருக்கிறாரு. அதில் பார்த்துக்கோங்க. அதை நம்ம இப்போ வந்து டீகோட்லாம் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த முட்டாள்களிடம் நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்படி ஒரு வேளை திமுக பேசி இருந்துச்சு அப்படின்னா, அது பேசலை, கலைஞர் அவர்கள் அந்த இடத்துலயே வந்து நிறைய எதிர்த்து வந்து வாதங்கள் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது வேற விஷயம். ஒரு வேளை பேசியிருந்தா அம்மையார் ஜெயலலிதா சும்மா இருந்திருப்பாங்களா இத்தனை வருஷம்? அதை திரும்ப திரும்ப வந்து ஓட்டு கேட்கும்போது முஸ்லிம்ஸோட ஓட்டுகள் தனக்கு வேணும் அப்படிங்கிறப்போ பயன்படுத்தியிருக்க மாட்டாங்களா? எவ்வளவோ விஷயத்த அவங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ளே சாலையை கிழிச்சிட்டாங்க, என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்லாம் பதிவேற்றம் செஞ்சவங்க இதெல்லாம் பதிவேற்றம் செய்யாமல் இருந்திருப்பாங்களா? அவங்க இதுவரை போன எந்த விதமான தேர்தல் பிரச்சாரத்திலையுமே அவங்க இதை பதிவே செஞ்சதில்லை. இது பதிவிடவே படல. அதாவது சட்டமன்றத்தை தாண்டி வெளியிலையுமே இதை வந்து நிறைய பேர் பேசுனதே கிடையாது. இதை வந்து ரீசெண்டாக நீங்கள் இந்த 10-15 வருஷத்துல சீமான் கோஷ்டிங்க இந்த மாதிரி ஆட்கள் பிஜேபி வந்து தமிழ்நாட்டிலையும் கால் பதிக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் இது அதிகமாக பேசுறத பார்த்துருப்பீங்க. 1992 நடந்ததுக்கு அப்புறம் எத்தனை எலெக்ஷன் வந்திருக்கு, எத்தனை வாட்டி பேசியிருக்காங்க இதை. ஏன் கடந்த ஆட்சி வரைக்குமே வந்து நம்ம கூட யார் கூட்டணியில இருந்தா? ஐஏஎம்எல் இருந்தாங்க. ஏன் அந்த முஸ்லீம் லீக் கட்சியினருக்கு தெரியாதா? திமுக வந்து நம்மளை வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு சட்டமன்றத்திலே பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவை குறிப்பிலேருந்து நீக்கப்பட்டது. அப்போ அவங்களுக்கு தெரியலையா? அவங்களோட எம்எல்ஏக்கள் எம்பிக்களுமே இருக்காங்களே, அவங்களாம் என்ன அறிவு இல்லாமல் தான் இவ்வளோ நாள் வந்து எந்த போராட்டமும் செய்யாமல் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க இருந்தாங்களா? இவர் தான் முதல்ல இதை எடுத்து பேசுகிறாரா? இதெல்லாம் விவாதிக்கப்படும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வரும் அப்படின்னு முஸ்தபாக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்னைக்கு நேரத்தை ஓட்டுறதுக்கு சட்டமன்றத்தில் மன்னிக்கணும், நேற்று உங்களுடைய நேரப்படி சட்டமன்றத்தில் நேரத்தை ஓட்டுறதுக்காக வந்து இதை ஓட்டுன்னு ஓட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தாகிரான்னு நினைக்கிறேன், அந்த அம்மையார் பார்த்தீங்க அப்படின்னா என்ன விஷயத்த முதல்ல சட்டமன்றத்திற்குள்ள அவங்க பதிவு செய்கிறாங்க அப்படின்னா, நான் விஜயோடைய பெரிய ரசிகை, நான் முதல் ரசிகன்னு நான் இங்கே பெருமையாக பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதுதான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா? ஒரு சிறுபான்மை இதுல இருந்து ஒரு ரிலீஜியஸ் மதத்திலிருந்து அமைப்புல இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. இல்லை நீங்க சட்டமன்றத்தில் விஜய் அவர்களை புகழ்ந்து ஏதோ ஒன்று பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுடைய கட்சியோடைய கொள்கைகள் கோட்பாடுகளை நீங்க சொல்லணும். அங்கதான் எந்த அளவுமே இல்லைங்கிறதுனால தானே நீங்க வந்து சினிமா ரசிகையா நான் ரசிகன் பதிவு செய்யறேன்னு சொல்றீங்க. ஏன் இதெல்லாம் உங்களுடைய விஜய் கிட்ட இதற்கு முன்னாடி பதிவு செய்ய உங்களுக்கு இடமே இல்லை, இங்கே தான் பதிவு செய்யணுமா? சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தாவேக்காவோட இன்னொரு அமைச்சருமே இவங்கள மாதிரி எப்படி ரசிகை குஞ்சுகள் தான் இவங்க அப்படிங்கிறதுக்கு இந்த விஜயோட முகம் தெரியல, எங்களுக்கு வந்து பெரிய டிவி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் 2 கேட்டிருந்துருக்கலாம். ஒன்று, இங்கே சட்டமன்றம் நடத்துறதுக்கு பதிலாக நம்ம வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடத்துவோம். அப்படி நடத்தினா கிரவுண்ட்லேயே பெரிய டிவி இருக்கும், நாங்கள் விஜயை பார்த்துக்குவோம், மக்களும் எங்களை பார்த்துக்குவாங்க, நாங்களும் எல்லாரையும் பார்த்துக்குவோம், சூப்பர் ஐடியா இல்லை அப்படின்னு கேட்டிருந்துருந்துக்கலாம். இல்லாட்டினா சபாநாயகர் என்னங்க சபாநாயகர், அவர் எந்திக்க சொல்லுங்க, விஜய் இந்த தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர், அவரை உட்கார சொல்லுங்க, எங்களால் எல்லாராலையும் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். ஐடியா தெரியாத பசங்களா இருக்கீங்கப்பா. ரசிகையா இருக்கிறது கூட ஒன்றும், ரசிகரா இருக்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அறிவா இல்லாமல் இருக்கிறதா இங்கே பெரிய பிரச்சனையா இருக்கு. அவ்வளோ பேரும் வந்து தவுட்டு தற்குறிகளாக அங்கே இருக்கிறாங்க. நம்ம தற்குறி அமைச்சர் இருக்காங்கல்ல, அதாங்க மன்னிச்சிடுங்க, யார், ரீல்ஸ் அமைச்சர் கீர்த்தனா, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், அவங்க என்ன கேள்வி வைக்கிறாங்க தெரியுமா? 2 முக்கியமான பார்க்கப்பட வேண்டிய கேள்வி. ஒன்று வந்து மீனம்பாக்கம் சென்னை ஏர்போர்ட் இருக்குல்ல, அதை ஏன் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலை? ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்றியம் வந்து அதற்கு பெர்மிஷன்லாம் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பெர்மிஷன் கொடுத்தது வந்து டெர்மினல் எக்ஸ்டென்ஷனுக்காக தான். இப்போது டெர்மினல் வந்து நீங்கள் அது இன்னுமே கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் இந்தியாவிலேருந்து வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும், சுற்றி போக வேண்டியிருக்கும். சரி, இப்போ இந்த டெர்மினல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் இந்த ரன்வே அதை வந்து அதிகப்படுத்தலாம், வந்து போகிற ஃப்ளைட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்தலாம். ஆனால் ஒரு புது ஏர்போர்ட் அப்படின்னு கொண்டு வரும்போது அங்கே வந்து நிறைய கார்கோ ஃப்ளைட் வந்து ஐடியலாக நிப்பாட்டி வைக்கிறதுக்கு, ரெண்ட்டுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்கவுங்க ஒரு ஃப்ளைட்டை வந்து அங்கே நிப்பாட்டி வைக்கலாம், அதுக்கு பே பண்ணிட்டு ரெண்டல் பே பண்ணிட்டு அங்கேயே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இவங்க இந்த மொத்த அந்த தானே பலாவரம் தானே அந்த ஏரியாவே இவங்க வந்து முழுக்க, பல்லாவரம் மட்டும் இல்லை, அப்படியே தாம்பரம் வரைக்கும் வந்து இவங்க இது பண்ணாதான் வந்து முடியும்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொது அறிவே இல்லாமல் எப்படி இதுக்கு முன்னாடி ஊறுகாய் வித்துட்டு இருந்தாங்களா? இல்லை ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அதனால சுத்தமாக அறிவு இல்லாத ஒரு
கேள்வியா பெரிய கிடுக்குப்பிடி கேள்வியாக நினைச்சு அவங்க வந்து சட்டமன்றத்தில் வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான அவங்க பனந்தூர் ஏர்போர்ட்டுக்கு அவங்க சொல்ற பதிலானது என்ன மாதிரியா இருந்துச்சுன்னா பூமர் தனமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி வந்து இந்த கடல்ல பேனா வைக்கலாம் அப்படின்னு பேசும்போது ஒரு குரூப் வந்து பேசினாங்க இல்லையா, இந்த பூ உலகம், அவங்க எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசுறாங்க. ஆனா அதுல கூட ஒரு நியாயம் இருந்துச்சு. இந்த பூ உலகம் தோழர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ஏர்போர்ட் இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற அந்த கிராமங்கள் அப்படிங்கிறது தாழ்வான பகுதியில இருக்கு. இப்போ சென்னையில நிறைய வந்து சதுப்பு நிலங்கள் வந்து நிறைய பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க. வேளச்சேரி போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிட்டாங்க. அதனால இந்த மழை பெஞ்சா அந்த வெள்ளம் வந்து நிற்காம ஓடுது. இப்போ ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஏரியா தான். அங்கே தான் போய் வடிஞ்சிருது, அது கொஞ்சம் தாங்கிக்குது. இப்போ இதையே நம்பி அங்கே விவசாயம் நடந்துட்டு இருந்திருக்கு. அதனால தான் அங்கே ஏர்போர்ட் கட்ட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, இதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். எதுக்கு வந்து 4 பிளேசஸ் வந்து திமுக சூஸ் பண்ணி கடைசியில் இந்த பிளேசஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது திமுக கையில் மட்டும் இல்லை, இதில் நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த மண் சோதனை, அதுக்கப்புறம் சுற்றி ஏதாவது வந்து அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, திருப்போரூரில் வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க. திருப்போரூர் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷனும் டென்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நான் அந்த பகுதியில் பல வருட காலம் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறனால சொல்கிறேன். பாப்புலேஷன் டென்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வந்து எம்டியான வேக்கன்ட் லேண்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது. அங்கே கொண்டு வரலாம் அப்படின்னா அங்கே அதற்கான தடைகள் இப்படி பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நிறையா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு தாம்பரத்தில் அதே மாதிரி ஒரு இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய கான்ட்ரடிஷியல் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ திருப்பூரை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்தையுமே இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை அவங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணி சரி பனந்தூர் நல்லா இருக்கும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. எதற்காக முடிவு பண்ணாங்க, அதை சுற்றி என்ன அரசியல் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் போவேணாம். நீங்கள் ஆனால் எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? மழைநீருக்கான போக்கிடமாக இருக்கிறது. அந்த ஊரில் இருக்கவங்க விவசாயத்தை அதை நம்பி தான் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அப்படிங்கிறனால தான் நீங்கள் இன்னைக்கு பேசுகிறீங்க. ஏன்னா விஜய் அவர்கள் எதற்கு அனிதா அவர்களுடைய வீட்டுக்கு போனோன்னு தெரியாமல் ஒரு அஜெண்டா, ஒரு எலிவேஷனுக்காக, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக, மார்க்கெட்டிங்காக தேர்தலுக்கு முன்னாடி அந்த சமயத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது போயிட்டு வந்தாரோ, அதே மாதிரி தான் இந்த ஏர்போர்ட் பனந்தூருக்குமே வந்து அவர் போயிட்டு வந்தது. அவருக்கு ஒரு மண்ணும் தெரியாது. நிஜமாக சொல்கிறேன், அவருக்கு ஒரு மண்ணும் தெரியாது. எதுக்கோ போனார், அவங்க மக்களை வந்து அணைச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு, ப்ராமிஸ் கொடுத்தாச்சு. அது அவருக்கு எலெக்ஷனில் எலிவேஷனாக இருக்குன்னு அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதை அவர் செஞ்சுட்டு வந்துட்டார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து பேசுகிறது இந்த பூ உலகம் இவங்க மாதிரியான ஆட்கள் சொல்கிறத தான் நீங்கள் பேசுகிறீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே கீர்த்தனாவே பதிவு செய்கிறாங்க, முடிஞ்ச அந்த வீடியோ போடுறேன். அதாவது அது பள்ளத்தாக்கான நிலம்ங்க. அதில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து உயரத்தை ஏற்றி ஏர்போர்ட் அமைப்பீங்க? இதெல்லாம் அந்த பிரச்சனை வரும்ல. கொச்சியில் அப்படி தானே நடந்துச்சு, பெங்களூரில் அப்படி தானே நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றது. சரி, இப்போ நீங்கள் என்ன பதிவு செஞ்சிருந்தா மக்கள் உங்களை ஏற்றிருந்திருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் கையகப்படுத்திய நிலத்தை நாங்கள் திரும்பி அந்த விவசாய மக்களுக்கே கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லலை. அப்படிலாம் சொல்கிறதுக்கு அது என்ன படத்தோட கிளைமேக்ஸா? நீங்களும் ஒரு அரசியல்வாதி தானே, அதுலேயும் உங்கள் தற்கூரி அரசியல்வாதிகள் வேற. அந்த அம்மா சொல்லுது, இங்கே நாங்கள் வந்து நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வருவோங்கிறாங்க. ஏன் அந்த இண்டஸ்ட்ரி அந்த நீர்நிலைங்களை பாதிக்காதா? அந்த இண்டஸ்ட்ரி என்ன நீங்கள் அண்டர் கிரவுண்ட்லேயே வந்து இது பண்ண போகிறீங்க? அதுக்காகவும் உயரமாக கட்டணும், அந்த பைப்லேருந்து போகக்கூடிய கழிவுகள் போகிறதுக்கு அமைப்பாக கட்டணும், அதெல்லாம் கட்டணும்ல. ஆக மொத்தத்தில் நீங்கள் அரசாங்கம் கையகப்படுத்திய நிலத்தை அந்த விவசாயிகள்கிட்ட கொடுக்கல அப்படின்னா பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. வேலை வெட்டியில் ஈகோ இல்லை, நீங்கள் ஆட்டையை போடணுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? அவங்க ஆட்டையை போடணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டையை போடணுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? ஏன் கேட்குறேன்னா, இவங்க பெரிய கை சுத்தமா இல்லை. இவர் வந்து மரிய வில்சன் வந்து ஒரு விஷயத்த பதிவு செய்கிறார். அந்த ஒரு ஜேபிஆர் காலேஜ் அது இது நடத்துகிறாங்க இல்லையா, அந்த ஜேபிஆர் காலேஜை எங்கே கட்டியிருக்காங்க? இந்த நிலம்னு பேசிகிட்டு இருக்காங்களே, அதே மாதிரி ஒரு சதுப்பு நிலமான அந்த வேளச்சேரி ஏரியாவில் தான் கட்டியிருக்காங்க. சரி, இதை தாண்டி அவர் என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா, அதாவது இவங்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இது பண்ணும்போது நிறைய வந்து திமுக வந்து லஞ்சம் வாங்கியது, இதற்கு நானே சாட்சி அப்படின்னு சொல்கிறார். டாக்குமெண்ட்லாம் இருக்குது, காமிப்போம், அது வரும். ஆனால் இப்போ நான் இங்கே பதிவு பண்ணுறேன், சொல்ல வேணாம்னு நினச்சேன், சொல்கிறேன், எனக்கிட்டே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. டாக்குமெண்ட் இருந்தால் நீ ஏன் முதலியே போய் அதை கோர்ட்டில் கேஸாக போட்டுருந்துருக்கலாமே?
இல்ல வெளியில வந்து சொல்லியிருந்திருக்கலாமே, ஏன் சொல்லல? அப்போ உங்க இன்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது பிரச்சனையா? இத்தனை கட்டடம் தான் இருக்கணும், இத்தனை ஃப்ளோர் தான் இருக்கணும்னு தாண்டி கட்டியிருக்கீங்களா? இல்ல நான் வந்து நியாயஸ்தான் அப்படின்னா, நீங்க வந்து தைரியமாக நீங்க காமிச்சிருந்துருக்கலாமே. ஏன் சொல்றேன்னா, ஒரு மலேசியால படிக்கக்கூடிய மாணவர், தான் பக்கத்துல நியாயம் இருக்கு, என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து இன்னைக்கு போராடிட்டு இருக்கான். அவனுக்கே அவ்வளவு தைரியம் இருக்குன்னா, உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினலா இருந்திருந்தா, நீங்க யாராலையோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த லஞ்சத்தை பே பண்ணியிருந்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நீங்க சட்டமன்றத்துல பதிவு செய்றீங்க. டாக்குமெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறீங்க. வரும்னா என்ன? டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. லஞ்சம் வாங்கினதுக்கு ஏதோ ஒரு ப்ரூஃப் வச்சிருக்கீங்க. அப்படிதானே? அப்ப ஏன் நீங்க முன்னக்கூட்டியே நீங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்ப பாதிக்கப்பட்டீங்களோ, அப்பமே நீங்க கொண்டு வந்து காமிக்கல. ஏதோ க்ளூக்ல இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. அரசியலை இன்ஸ்டா தளம் மாதிரி, சோஷியல் மீடியா மாதிரி, இல்லை அங்கே இருக்கிற ஆட்களை வச்சே நம்ம அரசியல் பண்ணிடலாம். 5 வருஷம் இதே மாதிரி கச்சா முச்சா அரசியல் பண்ணிட்டு, அடிக்கிறத அடிச்சுட்டு நம்ம வாட்டில் போய்க்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல தான் இவங்களோட கவனம் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே வந்து பேசுறது. இப்போ இதெல்லாம் பேசணுமா? இல்ல இத மட்டும் தான் பேசணுமா? அப்படின்னா, இத மட்டும் ஏன் அவங்க பேசுறாங்கன்னா, அப்பதான் அங்க உள்ள வந்து கைகலப்பு நேத்து கூட வந்து கைகலப்புலாம் நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் திங்ஸ் போகும். அத வச்சு ஒவ்வொரு நாட்களையும் படிக்காத மாணவன் மாரியோ, இல்ல ப்ரிப்பேர் பண்ணாத டீச்சர் மாரியோ நகட்டி விட்டுட்டு போறதுல தான் இவங்களோட முழு கவனம் இருக்கே தவிர, மக்கள் சிந்தனை அறவே இல்ல. மக்கள் சிந்தனை இல்ல, இந்த விஜய் அவர்களுக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் தான். அவர் ஒண்ணும் பொய் சொல்லல. அந்த ஃபைல் என் முன்னாடி தான் இருக்கு. 3 ஃபைல் இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. என்ன தொறக்க வச்சிராதீங்கங்கிறாரு. தொறங்கங்கிறேன். தொறங்க. நான் வந்து இத போன வாரமே வந்து ட்வீட் போட்டிருந்தேன். என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? அப்படி பூச்சாண்டி காட்டுறீங்களா? தொறங்க. ஏன் தொறக்க மாட்டேங்கிறீங்க? மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நாங்க வந்து தொட்டவனை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களே. இப்போ தொட்டவங்களுடைய ஃபைலு நேம் எல்லாம் வந்து உங்க டேபிள்ல இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அவங்கள விடக்கூடாது. அதை விட்டுட்டு நான் திறந்துருவேன். அப்ப என்ன பண்ண போறீங்க? திறக்காம மூடி வச்சிருக்க போறீங்களா? திறக்காம மூடி வச்சிருக்க போறீங்க. அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர போறது இல்லையா? இல்ல உங்ககிட்ட ஃபைல் இல்லையா? விஜயும் விஜயை சார்ந்தவர்களும் விஜயோட தொண்டர்களும் விஜயோட ஃபேன்ஸும் விஜயோட எம்எல்ஏக்களும் சினிமா ரசிகை குஞ்சுகள் அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயத்த இப்படி சொன்னா அவங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒரு படத்துக்கு போகணும்னு தேட்டருக்கு போய் அங்க டிக்கெட் கிடைக்காம அங்க வந்து காத்தாடிட்டு இருக்கிற ஒரு ஸ்கிரீன்ல போய் படம் பார்ப்போம்ல, அதே மாதிரிதான் வேற ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும்னு நம்பி நம்ம போனவங்களுக்கு இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சி வந்திருக்கு. அதையும் நம்ம பேன் உட்காந்து இந்த சட்டமன்ற விவாதத்தை பார்க்க வேண்டிய தலையெழுத்து.